விடுதலை போராட்டத்திலேருந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். தவறான இணையை தேர்ந்தெடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. லக்னோ காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1916. ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1919. கரெக்ட் தான். கல்கத்தா வீட்டில் இருந்தபோது பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் மறைந்தார் சொல்கிறாங்க. தப்பு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மியான்மர்லேருந்து தாய்லாந்து எல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா விமான விபத்தில் வந்து இறந்ததாக கருதப்படுகிறது. ஆனால் அதுக்கான ஆதாரம் எதுவும் இல்லை. ஆனால் இறந்த ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1945 தான். சூரத் காங்கிரஸ் பிளவு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1907. இது எல்லாமே கரெக்டு. எது தப்புன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா வீட்டில் இருந்து சுபாஷ் சந்திர போஸ் மறைதல் என்பது தப்பு. சுபாஷ் சந்திர போஸை பற்றி சில தகவல்லாம் பார்க்கலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாக் என்ற இடத்துல வந்து பிறந்திருப்பார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா தத்துவ பட்டம் வந்து பெற்றிருப்பார். இவருடைய அரசியல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஆர் தாஸ். இவருடைய ஆன்மீக குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர். நேதாஜி என இவர் அழைச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தி. இவருடைய பொன்மொழிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ஹிந்த், டெல்லி சாலோ, ரத்தத்தை கொடுங்க சுதந்திரத்தை தருகிறேன் என்பது பார்த்தீங்கன்னா இவருடைய பொன்மொழிகள். இவருடைய சுயசரிதை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய போராட்டம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1921 சித்தரஞ்சன் தாஸின் சுவராஜ் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவப்பட்டு வாட்வர்ட் செய்தித்தாளினுடைய ஆசிரியராக பணியாற்றிருப்பார். இவர் வந்து 1922 ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து பங்கு கொண்டிருப்பார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேருவுடன் வந்து பார்த்தீங்கன்னா 1928 இந்திய சுதந்திர லீக்கை வந்து தோற்றுவித்திருப்பார். 1934 வந்து பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட் கட்சி வந்து துவங்கினார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆச்சாரியா, ரவீந்திர தேவ்லாம் வந்து நரேந்திர தேவ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருந்திருப்பாங்க. 1938 வந்து பார்த்தீங்கன்னா ஹரிபுரா காங்கிரஸ் மாநாட்டிலும் 1931 பார்த்தீங்கன்னா திரிபுரா காங்கிரஸ் மாநாட்டிலும் பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்பேற்ற பின்ன பார்த்தீங்கன்னா 1939 வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது முறையாக காந்தியுடன் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு பற்றி ஏற்படும். பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பின் வந்து பதவி வந்து விலகியிருப்பார். இவன் வந்து பார்த்தீங்கன்னா 1939 ஃபார்வர்ட் பிளாக் மற்றும் கிஷான் சபையை வந்து தோற்றுவிச்சிருப்பார். 1939 ஃபார்வர்ட் பிளாக் மற்றும் கிஷான் சபையை தோற்றுவித்திருப்பார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1941 வீட்டு காவலில் வைக்கப்பட்ட போது பார்த்தீங்கன்னா மாறுவேடத்தில் தப்பி ஜெர்மன் சென்று அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லரை வந்து சந்திச்சிருப்பார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இராணுவத்தில் வந்து பொறுப்பாளராக சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா 1943 வந்து பதவியேற்றிருப்பார். இந்திய தேசிய இராணுவத்தின் பொறுப்பாளராக சிங்கப்பூரில் 1943 வந்து பதவியேற்றிருப்பார். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது வந்து கொடுத்து பின்னர் வந்து நிராகரிச்சிருப்பாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி வந்து தேச தந்தை என்று அழைச்சிருப்பார். காந்தி வந்து இவரை வந்து நேதாஜின்னு அழைச்சிருப்பாங்க. இவர் வந்து காந்தியை வந்து தேச தந்தை என்று அழைச்சிருப்பாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1945 வந்து பார்த்தீங்கன்னா மியான்மர் தாய்லாந்து எல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா விமான விபத்தில் வந்து இறந்ததாக கருதப்படுகிறது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.